நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலைத்துறை மூலிமா நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு வகையான மானியத்தை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக தந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு 10 வகையான மானிய திட்டம், அதுக்கான மானியம் எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிகள், அதாவது பீர்க்கங்காய், பாகக்காய், புடலங்காய், இந்த மாதிரிக்கு கொடி வகை காய்கறிகளை நம்ம நிரந்தர பந்தல் அமைச்சு சாகுபடி செய்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு ஹெக்டேருக்கு அதாவது 2.4 ஏக்கருக்கு 2 லட்சம் வரைக்கும் மானியம் தர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கொடி வகை காய்கறிகளை நம்ம தற்காலிக பந்தல், அதாவது தூண் கம்பி இல்லாமல் கயிறு மூலியமாக நம்ம போடுறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 25,000 வரைக்கும் மானியம் தர்றாங்க. அடுத்து வாழை சாகுபடிக்கு தாருக்கு மூடாக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உரைகள் வழங்குறாங்க. இந்த உரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 12,500 வரைக்கும் உரைகள் வாங்குறதுக்கான மானியம் தர்றாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாக்கு சாகுபடிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 12,000 மானியம். அடுத்தது வெற்றிலை சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு முறைக்காக ஒரு ஹெக்டேருக்கு 6,000 வரைக்கும் மானியம் தர்றாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற மானியங்களான கை தெளிப்பான் வாங்குற, அதாவது ஸ்ப்ரேயருக்கு 1,250 தர்றாங்க. அடுத்து பல அறுவடை வலை, அதாவது நாம் கொய்யா, மா இந்த மாதிரி பழங்கள் வச்சுக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதை அறுவடை பண்ணுறதுக்காக வலைகள் வாங்குவதற்கு 250 ரூபா மதிப்புள்ள வலைகளை தர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்களை பறிக்கிறதுக்கு, அந்த பறித்த பழங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கூடை, அதாவது ட்ரே வாங்குறதுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 3,750 ரூபா தர்றாங்க. பயிர்களை தாக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் காய்கறி மற்றும் பழங்களை பாதுகாக்கிறதுக்காக விளக்குப்பொறி அமைக்கிறதுக்காக பூச்சி பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2,800 மதிப்புள்ள விளக்கு பொறிகளை தர்றாங்க. அடுத்து பயிர்களை பாதுகாக்க மஞ்சள் அட்டை, அதாவது பூச்சிகளை ஒட்ட வைக்கக்கூடிய மஞ்சள் அட்டைகளை காய்கறி செடிகளை நம்ம பயிரிடும்போது 1,200 ரூபா மதிப்புள்ள மஞ்சள் அட்டைகளை இலவசமாக வழங்குறாங்க. இந்த தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய மானியத்தை வாங்குறதுக்கு நமக்கு சொந்த இடம் இருந்தாலும் அல்லது குத்தகை கடமை இருந்தாலும் நம்ம அதுக்கு தேவையான சான்றிதழை விஏஓட்ட இருந்து பெற்றுட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த மானியத்தை பெறலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன்லையோ அல்லது உழவன் செயலி மூலமோ நம்ம அப்ளை பண்ணலாம். நேரடியாக விண்ணப்பிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள ஹார்டிகல்ச்சர், அதாவது தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நமக்கு என்னென்ன மானியங்களுக்கு நம்ம ஏரியாவில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விண்ணப்பிக்கலாம். உதாரணத்துக்கு சில விண்ணப்பங்கள் சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவில் என்னென்ன பயிர்கள் பயிரிடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மானியங்கள் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மாவட்டத்துக்கு என்னென்ன மானியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விண்ணப்பிக்கலாங்க. இதுவரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.